தீண்டாமை கொடுமை மனிதாபிமானத்திற்கு எதிரான செயல் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தஞ்சை ஒன்றியம் கொல்லாங்கரை கிராமத்தில் பள்ளி செல்லும் பட்டியலின மாணவர்களை பொது பாதையில் செல்லக்கூடாது என ஆதிக்க ஜாதியினர் தடுக்கும் அராஜகம் தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எங்க கொல்லாங்கரை கிராமத்துல பல ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருந்த பாதை, ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு மேல் நடந்து கொண்டிருந்த பாதையை ஒரு தனிநபர் அடைச்சு அந்த பள்ளிக்கூட போற பாதை சாலையை மறைச்சு அதை ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு இருக்காரு. அதை கேட்டா புள்ளிகளையும் அடிக்கிறாரு, அதை கேட்கிற எங்களையும் மிரட்டுறாரு. அது ஒரே தனிநபர் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு வன்மையான ஒரு கடுமையான தண்டனை எங்களுக்கு கொடுத்திருக்காரு அவரு. அதனால அவர் மேல ஆக்ஷன் எடுக்குமாறு நாங்க அந்த மனுவை ஆடியோ கொடுத்தோம். நாங்க மீண்டும் எங்க ஸ்கூல் பிள்ளைய போறப்ப நேற்று அடிச்சு மறுபடியும் பிரச்சனை பண்ணி ஸ்கூல் பிள்ளை ஹாஸ்பிட்டல் மெடிக்கல்ல இருக்கு. இதை நீங்க அரசு எங்களுக்கு எடுத்து தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இது தொடர்பாக செல்வ பெருந்தகை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தஞ்சாவூர் மாவட்டம் கொல்லாங்கரை கிராமத்தில் பல ஆண்டுகளாக விளிம்பு நிலை மக்கள் பயன்படுத்தி வந்த பொது பாதையை ஜாதி ஆதிக்கவாதிகள் தடை செய்ததற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கு செல்லும் மாணவர்களை பொது பாதையில் செல்லவிடாமல் தடுத்திருப்பது கல்வி உரிமைக்கும் குழந்தைகள் உரிமைக்கும் அநீதி இழைக்கும் செயல் என்று சாடியுள்ளார். சுதந்திர இந்தியாவில் இது மாதிரியான ஜாதி வேறுபாட்டு அணுகுமுறைகள் சமூக ஒற்றுமைக்கும் ஜனநாயக மாண்பிற்கும் கேடு விளைவிக்கும் என்று சாடியுள்ள செல்வ பெருந்தகை, இது போன்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.